நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் தார்மீக கடமையை மறந்தனர். இஸ்லாமிய அரசின் முக்கிய நோக்கமே இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட நன்மைகளை நிலைநிறுத்தி வளர்ப்பதும் இறைவனால் வெறுக்கப்பட்ட தீமைகளை தடுத்து அழிப்பதும் தான். ஆனால் முடிமன்னர்களின் நோக்கமோ நிலத்தை அபகரிப்பதும் ஆடம்பர சுகவாழ்வும் பதவி பட்டங்களைச் சேகரிப்பதும் சிற்றின்ப சுகங்களை நாடுவதும் தான். முடிமன்னர்கள் அபூர்வமாகத்தான் உண்மை, நீதி ஆகியவற்றுக்காக பாடுபட்டிருக்கிறார்கள். மன்னர்களும் மேல்தட்டு மக்களும் அரசு அதிகாரிகளும் நன்மைகளை விட தீமைகளை பரப்புவதில்தான் முன்னணியில் இருந்தனர். மக்களிடையே நன்மைகளை ஏவி தீமைகளை தடுத்து இஸ்லாத்தை எடுத்துரைத்து மார்க்க நூல்களை தொகுத்தளிப்பது, இஸ்லாமிய ஆய்வு படிப்புகளை மேற்கொள்வது போன்ற ஆக்கபூர்வமான பணிகளில் ஈடுபட்ட இறைநேசர்களுக்கு ஆட்சியாளர்களின் ஆதரவு கிஞ்சிற்றும் கிடைக்கவில்லை. ஆட்சியாளர்கள் இத்தகைய இறைநேசர்களுடன் அதிருப்தியுடன் தான் இருந்தனர். அத்தகைய இக்கட்டான சூழல்களிலும் அந்த இறைநேசர்கள் அரசாங்கம் தருகின்ற இடையூறுக்கிடையே தமது உன்னத பணியை தொடர்ந்து செய்தனர். இந்த அறிஞர்கள் இறைநேசர்களின் முயற்சிகள் தொடர்ந்து தங்களுடைய பணிகளைச் செய்து வந்தனர். இந்த இறைநேசர்களும் அறிஞர்களும் தொடர்ந்து முயற்சித்த போதிலும் ஆட்சியாளர்களின் வாழ்க்கை முறையும் நடத்தையும் முஸ்லிம் சமூகத்தை சீரழிவுக்கு ஈட்டுச் சென்றது. தங்களது சுயநலத்திற்காக இஸ்லாமிய பிரச்சாரத்தை தடை செய்யும் அளவுக்கு அவர்கள் போய்விட்டனர். உமையாக்களின் காலகட்டத்தில் புதியதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள் மீதும் ஜிஸ்யா வரி விதிக்கப்பட்டது இவ்வகையில் மோசமான எடுத்துக்காட்டு ஆகும். ஒரு முஸ்லிம் நன்மையின் மொத்த வடிவமாகவும் இறையச்சத்தின் அடிப்படையில் தனது வாழ்வை அமைத்துக் கொண்டவனாகவும் திகழ்வான். இஸ்லாம் மனிதனுக்குள் ஏற்படுத்துகின்ற மகத்தான பண்பு நலன்களாக இவை திகழ்கின்றன. இந்த மகத்தான பண்பு நலன்கள் இஸ்லாமிய அரசின் தலைமை பொறுப்பை ஏற்கும் ஆட்சியாளர்களிடம் குறைவர இருக்க வேண்டும். ஆட்சியாளர்களின் நடத்தை இறையச்சத்தாலும் நற்செயல்களாலும் மிளிரும்போது அது மற்ற அரசு அதிகாரிகள் மத்தியிலும் பிரதிபலிக்கும். அவர்களும் இத்தகைய உணர்வுகளால் தமது ஆளுமையை வார்த்தெடுப்பார்கள். இது ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தின் மீதும் ஆழமான தாக்கங்களை உண்டு பண்ணும். முழு சமூகமே இறையச்சம் கொண்டதாய் நற்செயல்கள் புரிவதில் பேரார்வம் கொண்டதாய் மிளிரும். முஸ்லிம் ஆட்சியாளர்களும் அரசாங்கமும் சீஷர் பாணியிலான ஆடம்பரத்தையும் சுகபோக வழிமுறைகளையும் மேற்கொண்டபோது முழு பரிமாணமுமே மாற்றம் கண்டது. நீதியினிடத்தை அநீதியும் அக்கிரமமும் தான்தோன்றித்தனமும் கவ்விப் பிடித்துக் கொண்டன. ஆடம்பரமும் டாம்பீகமும் உல்லாசக் கேளிக்கைகளும் அன்றாட வாழ்வின் வழக்கமாயின. எது சட்ட ரீதியானது எது சட்ட விரோதமானது என்று பிரித்துப் பார்க்கவும் ஆட்சியாளர்கள் தவறிவிட்டனர். ஒழுக்க நெறிமுறைகள் காற்றில் பறக்கவிடப்பட்டன. அரசியல் நெறிகள் வலுவிழந்தன. அதிகாரிகள் தங்களுக்குள் இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்கு பதிலாக மக்கள் மீது அதிகாரத்தை பிரயோகிப்பவர்களாக மாறிவிட்டனர். எளிய மக்களை அடக்கித் தமது கட்டுக்குள் வைக்க முற்பட்டனர். மக்களோ அதிகாரிகளின் மனசாட்சியினை விழித்தெழச் செய்வதற்கு பதிலாக லஞ்சம், ஆசையூட்டல் போன்றவற்றின் மூலம் காரியம் சாதிக்க முற்பட்டனர். இந்த மாற்றம்தான் நிகழ்ந்தது. இத்தகைய சீரழிவு ஏற்படும் என்பதைத் தான் இமாம் ஹுசைன் அன்றே சரியாக கணித்துவிட்டார். முஸ்லிம் ஆட்சியாளர்களின் உணர்வு, நோக்கம், நடத்தை ஆகியவற்றில் எத்தகைய மோசமான மாற்றம் நிகழும் என்பதை இமாம் ஹுசைன் தொலைநோக்குடன் ஊகித்துவிட்டிருந்தார். அதனால்தான் அந்த மாற்றத்தை முழுமூச்சுடன் உயிரைக்கூட பொருட்படுத்தாமல் எதிர்க்க முற்பட்டார். அது மட்டுமல்ல, அந்த மாற்றத்தின் காரணமாக இஸ்லாமிய அமைப்புச் சட்டத்தின் அடிப்படை கொள்கைகளிலும் தலைகீழ் மாற்றங்கள் நிகழ்ந்தன. தலைகீழ் மாற்றத்துக்கு உள்ளான இஸ்லாமிய அமைப்புச் சட்டத்தின் 7 அடிப்படை பண்புகளின் விவரம் வருமாறு. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்முடைய வாய்ஸ் ஆஃப் இஹ்வான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.